ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தனியா தூள், garam masala தூள், மிளகுத்தூள், ஒரு 2 பச்சை மிளகாய். இப்போது நம்ம மட்டனை ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது, அது ஸ்டெயின் பண்ண வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பவுட்ரு பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், பெப்பரு எல்லாம் போட்டு பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் வச்சு ஒரு 4-5 தடவை அடித்து நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸை போட்டுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாமே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மட்டனை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும். பல்ஸ் மூடில் வச்சு எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். இந்த மட்டன் கூட இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பொருளில் எல்லாமே இதை போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. தண்ணி ஆட் பண்ணோம்னா பால்ஸ் வந்து சீக்கிரமாக உடைஞ்சிடும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வருங்க. 5 நிமிஷம் ஆகும் அது கலந்து எடுக்கிறதுக்கே. பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன பாலாக இதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி 2 விதமாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த பால்ஸ் வந்து தேவையான அளவு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். பொரிக்கும்போது கேஸோட அளவு சிம்மில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ளேம் எப்போவுமே மீடியமாக வச்சுக்கிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக இப்படி தள்ளி தள்ளி விட்டிங்கனாலே எல்லா பக்கமும் வெந்துடும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும், ஏன்னா சிம்மில் வச்சுருக்கிறதுனால. போதும், நம்ம கோஃப்தா பால் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி ஆகிக்கலாம். ஒரு 2-3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க.
இன்றைக்கி நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயத்தை, அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டுங்க. இதில் கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நம்ம கோஃப்தா பால்லையும் இது போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால கம்மியாக ஆட் பண்ணாலே போதுமானது. அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது நல்லா சுவையாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துடுறேன். ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழம்பு வந்து புளிப்புத்தன்மை வந்துடும், அதுக்காக தான். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகட்டுங்க. குக்கர் விசில் ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ அதில் போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் இப்போவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோஃப்தா பாலை போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா தழை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கொதி வந்துருச்சு. ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிடலாம். உள்ளே போடும்போது பார்த்து போடணும், மேலே தெரிக்காமல் பார்த்துக்கோங்க, மெல்லமாக போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிடலாம். கொதி வந்துருச்சு
பாருங்கள் நம்ம கோஃப்தா பால் வெந்துட்டே இருக்குது. நம்ம இப்போ இதை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இது புலாவ், வெள்ளை சாப்பாடு எல்லாத்துக்குமே சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.